பாயில் விதி. மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதாவது P இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, மாறா வெப்பநிலையில் இதுதான் வந்து டெஃபினிஷன். மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்தகவில் அமையும். இதில் என்னென்னா, மாறா வெப்பநிலை அப்படின்றது வந்து டெம்பரேச்சரை மாற்ற மாட்டோம். இப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டெம்பரேச்சரில் ஒரு 30 டிகிரினா 30 டிகிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு நிறை இருக்கிற ஒரு 10 கிராம் இருக்கிற வாயு, ஒரு 10 கிராம் இருக்கிற கேஸ் எடுத்துக்கிறோம். அதோடைய அழுத்தமானது அதனுடைய பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழுத்தம் பருமனுக்கு எதிர்த்தகவில்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அழுத்தத்தை பொறுத்து பருமன் மாறுபாடு. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன இருக்குது, மேல் நோக்கி இழுக்கும் போது பருமன் அதிகரிக்கிறது மற்றும் அழுத்தம் குறைகிறது. இப்போது இந்த பிக்சரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது உங்கள் கையில் ஒரு பலூன் இருக்குது. அந்த பலூனில் நீங்கள் கொஞ்சம் காற்று ஊதி முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க. இப்போது இந்த பலூனு ஒரு ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக? அந்த பலூனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? ப்ரெஸ் பண்ணுறேன்னா அழுத்தம் கொடுக்குறேன்னு அர்த்தம். அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது அதோடைய பருமன் குறையுதா? அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? பலூன் நசுங்கி சின்னதாக தெரியுதா? ஸோ அழுத்தம் அதிகரிக்கும் போது பருமன் குறையும். அப்போது அழுத்தம் குறையும் போது, இப்போ இதுவே நான் வந்து அழுத்தத்தை கொடுக்காம ஃப்ரீயாக விட்டுட்டேன், அழுத்தம் குறையும் போது பருமன் அதிகரிக்கும். அதுதான். அப்போது இதில் பாயில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாயிலோட விதி என்ன அப்படின்னா, ஒரு மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கிற ஒரு வாயுவை எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய அழுத்தம் வந்து அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அழுத்தம்னா ப்ரெஷர் P, அப்புறம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V அப்படின்னா கீழே தலைகீழின்னு சொல்வோம் இல்லையா? Vனா வால்யூம், பருமன். அப்போது P இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் V அப்படின்னா ஒன்று எதிர்த்தகவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பிக்சர்லையும் அதுதான் சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த குச்சி மாதிரி இருக்கிறத பிடிச்சி மேலே இழுக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அங்கே வந்து அழுத்தம் குறையுது. அழுத்தம் குறையிறதுனால பருமன் அதிகமாகுது. இப்போது அதுவே அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதை ஒரு நீடில் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஊசியில் இன்ஜெக்ஷனில் வந்துட்டு வெளியில் இழுக்கும்போது அதோட அழுத்தம் குறையுது, பருமன் அதிகரிக்குது. அதுவே உள்ளே அழுத்தும் போது என்ன நடக்குது? அங்கே வந்துட்டு அழுத்தம் அதிகரிக்குது, பருமன் குறையுது. இதுதான் மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்குத்தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதோட டெம்பரேச்சரும் மாறா வெப்பநிலை மாறா நிறையுடைய, அதாவது டெம்பரேச்சரும் மாறாமல் அதோடைய நிறையும் மாறாமல் இருக்கிற ஒரு நல்லியல்பு வாயுவை பொறுத்த வரைக்கும் அதோடைய அழுத்தம், பருமன் இதோட பெருக்குத்தொகை மாறிலி, அதாவது இது ஒரு வேல்யூவாக இருக்கும். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குமான மல்டிப்ளிகேஷன் வந்து ஒரு நியூமரிக்கல் நம்பர், ஒரு மாறிலியாக இருக்கும். அதாவது ஒரு நியூமரிக்கல் நம்பர், அது ரெண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று இது அதிகமாகும், இல்லைனா இது கம்மியாகும். அப்போது அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. PV = மாறிலி. இதுதான் பாயில் விதி.